நான் வருத்தத்தோட பார்க்கறது என்னன்னு சொன்னா, உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகள்ல கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்கணும். அதுக்கு பதிலாக இப்பவும் எலெக்ஷன் கமிஷன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துக்கிடுங்க. இப்ப சொன்னது இல்லையே, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே சொன்னாங்க இல்லையா? அப்போ அதை ஏன் செய்யலன்றதெல்லாம் கேட்கணும். அதை விட்டுட்டு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்போ திருப்பியும் அதை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு புரியல. தேர்தல் ஆணையம் அப்பப்போ ஏதோ ஒரு லிஸ்ட்னு வெளியிட்டுட்டே இருக்காங்க. 65 லட்சம் 67 லட்சம் பேரை காணும், முதல்ல 35 லட்சம் பேரை காணும்னாங்க, அப்புறம் 50 லட்சம் பேரை காணும்னாங்க, இப்போ 67 லட்சம் பேரை காணும்ன்றாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட கேட்காமலே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துட்டாங்க, எங்கள்கிட்ட கேட்காமலே எங்க பேர்ல எங்க எழுத்து போட்டு லிஸ்ட்ல பேர் வந்துடுச்சு, நான் போய் பார்க்கும்போது என் பேர் என்ன இருக்குது. ஆனா தேர்தல் ஆணையம் அங்க போய் என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்றத்துல ஆதார் அதை ஏமாற்றமாக எடுத்திருக்க முடியும். வாக்காளர் அடையாள அட்டை அவங்க கொடுத்தது யாரு, தேர்தல் ஆணையம். அதுல கூட டூப்ளிகேட் இருக்கலாம். அப்படி பார்த்தா இந்த நாட்டுல எதுல டூப்ளிகேட் இல்ல. எப்படினாலும் அவங்க கோர்ட்டுக்கு போயாச்சு. இனிமே இப்ப நீங்க அப்படின்னா நீங்க திருப்பி ஃப்ரெஷ் பெட்டிஷன் போடணும். ஃப்ரெஷ் பெட்டிஷன் போடுற இப்போ ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஏராளமான தகவல்களை கொடுத்திருக்காங்க. மீடியாவில் ஒரு வேடிக்கையான செய்தி ஓடிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு நாய்க்கு வாக்காளர் பட்டியல்ல பேர் வந்திருக்கு, போட்டோவும் நாயோட போட்டோ இருக்கு, நாயினுடைய குழந்தை, இப்படி எல்லாம் போட்டு வந்திருக்குதுன்றத மூத்த பத்திரிகையாளர்கள் அதை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வாக்குரிமை என்பது மறக்கப்படுகிறது என்பது கூட தெரியாத அளவுல தான் அவங்க இருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் சொன்னார், பேசாம நாங்க இங்கேயே பதிவு செய்தோம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஒருவேளை இந்த தேர்தல் ஆணையம் ஒரு உள்நோக்கத்தோடயே இதை செய்துட்டு இருக்காங்களோ. ஏன்னா தென் மாநிலங்கள்ல தான் எதிர்கட்சிகள் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வட மாநிலங்கள்ல நிறைய பேர் இங்க வேலை பார்க்கறாங்க. இவங்க அவங்கள பேருக்கு இங்க வாக்குரிமையை கொடுத்தாச்சுன்னு சொன்னா, அவங்க RSS வச்சு தொண்டர்களை அனுப்பி பொய்யான தகவல்களை சொல்லி இல்லைன்னா காசை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய நல்ல கட்சிகளுக்கு எதிராக ஓட்டு போட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமா தொடர்ச்சியா நமக்கு நேர்காணல் கொடுத்துட்டு வரீங்க நம்மளுடைய சேனலுக்கு. இதுல குறிப்பா நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்துல இது சம்பந்தமான ஒரு விசாரணைக்கு வந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. அந்த விசாரணையிலே பல விஷயங்கள் கூறப்பட்டது. குறிப்பாக நாளைய தினம், அதாவது இன்றைய தினம் அதற்கு உண்டான இறுதி விசாரணை எப்போது என்ற அறிவிப்புகள் வெளியாகும் என்றெல்லாம் கூறப்பட்டது. விசாரணையில் என்னென்னலாம் நடந்தது என்பது பற்றி எங்க நேயர்கள் கொஞ்சம் விளக்குங்க சார். இன்னைக்கு பத்திரிகைகள்ல நேற்று என்ன நடந்ததுன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. நான் வருத்தத்தோட பார்க்கறது என்னன்னு சொன்னா, உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குகள்ல கொஞ்சம் வேகமாக முடிவெடுக்கணும். அதுக்கு பதிலாக இப்பவும் எலெக்ஷன் கமிஷன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துக்கிடுங்க, ஆதார் அடையாள அட்டையை எடுத்துக்கிடுங்கன்றது இப்ப சொன்னது இல்லையே, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே சொன்னாங்க இல்லையா? அப்போ அதை ஏன் செய்யலன்றதெல்லாம் கேட்கணும். அதை விட்டுட்டு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்போ திருப்பியும் அதை எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு புரியல. தேர்தல் ஆணையம் அப்பப்போ ஏதோ ஒரு லிஸ்ட்னு வெளியிட்டுட்டே இருக்காங்க. 65 லட்சம் 67 லட்சம் பேரை காணும், முதல்ல 35 லட்சம் பேரை காணும்னாங்க, அப்புறம் 50 லட்சம் பேரை காணும்னாங்க, இப்போ 67 லட்சம் பேரை காணும்ன்றாங்க. ஆனா அந்த வழக்கறிஞர்கள் கேட்டபோது, சங்கர நாராயணன் அவர்கள் கேட்டபோது நீதிபதி என்ன சொல்றாரு, இது ஒரு டிராப்ட் தானே, அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைன்றாரு. அப்ப இது டிராப்ட்னா அதுக்கு பிறகு அதை கரெக்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், யாரு அந்த கரெக்ஷனை செய்வாங்க, அதுக்கு என்ன செய்யணும், இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? இப்போ இந்த இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நீதிபதி நீங்க ஏற்கனவே ஸ்டே கேட்கலையே, நீங்க தற்காலிகமாக ஏதாவது உத்தரவு வேணும்னு கேட்கல,
அப்படி இருக்கும்போது வழக்கை விசாரித்து முடிவு செய்வோம். அதுக்கான தேதியை இன்னைக்கு நேற்று சொன்னாங்க, 29ஆம் தேதி நாங்க தேதிகளை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, போகாத ஊருக்கு வழி சொல்றதுன்னு, அந்த மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா இதுக்கு பிறகு அவங்க டேட்டு கொடுத்து அதுக்குள்ள அவங்க டிராஃப்ட் லிஸ்ட் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு யாரு போய் அதை கரெக்ட் பண்ண போறாங்க, எப்படி பண்ணுவாங்க? நம்ம ஊர்ல நிறைய பேர் பீகார்ல இருந்து வேலை செய்யறாங்க பாத்தீங்களா. எனக்கு கொஞ்சம் நேற்று முந்தாரால கொஞ்சம் டைம் கிடைச்சது. சில இடங்கள் அவங்கள எங்க போனாலும் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்க முடியுது, வேலை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் அவங்கள பார்க்க முடியுது இல்லையா. அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு கேஷுவலா உரையாடல் நடத்தினேன். எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும், அதனால ஹிந்தியில பேசும்போதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல அவங்க சொல்றது, साहब हम लोग से आप हिंदी में बात करता है, वही में हम लोग का बहुत खुशी है. நான் அவங்களுக்கு இங்க வந்து நம்ம ஹிந்தி இதை பற்றி என்ன நினைக்கிறோன்றதை பற்றி இல்லை, அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. அவங்களுடைய ஆட்களை தவிர வேற என்ன வேற போனாலும் பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்போ கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னு சொன்னாங்க, நீங்க போயிட்டு வந்தீங்களா, பதிவு செய்தாச்சா? முதல் கேள்வி அவங்க கேட்கறது என்னன்னா, நாங்க அங்க போயிட்டு வர்றதுக்கு யாரு காசு கொடுப்பா? ரெண்டாவது கேள்வி, நாங்க போயிட்டு வந்து ட்ரெயின் கட்டணம் மட்டும் இல்ல, எங்க வேலையை விட்டுட்டு போறோம், அந்த நேரத்துக்கு யாரு சம்பளம் தருவாங்க? அப்படிதான் நாங்க அங்க போய் பதிவு செய்துட்டோம்னால அங்க என்ன நாங்க செய்திட போறோம் அப்படின்னு ஒரு விரக்தி நிலையில இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வாக்குரிமை என்பது மறக்கப்படுகிறது என்பது கூட தெரியாத அளவுல தான் அவங்க இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இன்னொரு பக்கத்துல ஒருத்தர் சொன்னார், பேசாம நாங்க இங்கேயே பதிவு செய்துடுறோம் அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, ஒருவேளை இந்த தேர்தல் ஆணையம் ஒரு உள்நோக்கத்தோடயே இதை செய்துட்டு இருக்காங்களோ. ஏன்னா தென் மாநிலங்கள்ல தான் எதிர்கட்சிகள் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வட மாநிலங்கள்ல நிறைய பேர் இங்க வேலை பார்க்கறாங்க. இவங்க அவங்கள பேருக்கு இங்க வாக்குரிமையா கொடுத்தாச்சுன்னு சொன்னா அவங்க RSS வச்சு தொண்டர்களை அனுப்பி பொய்யான தகவல்களை சொல்லி இல்லைன்னா காசை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய நல்ல கட்சிகளுக்கு எதிராக ஓட்டு போட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் புரியாது. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க தமிழ்நாட்டுல வந்ததுனாலதான் நாங்க சந்தோஷமா இருக்கோம், பீகார்ல இருக்கிறத விட எங்களுக்கு நல்ல வசதியா இருக்குது, எங்க குழந்தைகளை எங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கிறோம், நல்ல படிப்பு கிடைக்குதுன்னு சொன்னதா இருந்தாலும் கூட மாநில அரசியல் என்பது அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு வந்து பீகாருக்கு பதிலாக வேற மாநிலங்கள்ல இவங்களை ஓட்டு போட வைக்கிறதுன்றதே ஒரு உள்நோக்கமாக இருக்குமோ என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு எழும்பி இருக்கு. அடுத்து என்னன்னு சொன்னா, அங்க நாங்க வந்து இந்த வாக்காளர்கள் பட்டியலில் பேர் சேர்க்கிறதுக்குன்னு சொல்லி 4 லட்சம் தொண்டர்களை தேர்ந்தெடுத்தோம்ன்றாங்க. யார் இந்த தொண்டர்கள்? அவங்களுடைய பட்டியல் எங்கே? அவங்க உள்ளூர்காரங்களா வெளியூர்காரங்களா? அவங்களுக்கு இதுல என்ன அனுபவம் இருக்கிறது? பத்திரிகையில பகிரங்கமா விளம்பரம் போட்டாங்களா? ஆமா, தேர்தல் ஆணையத்துக்கு உதவி செய்யறதுக்கு இப்படி ஆட்கள் தேவைப்படுது. அவங்க தொண்டர்கள்னாக்கி அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா இல்ல இலவசமாக அந்த தொழிலை செய்யறாங்கன்னா? இலவசமாக செய்யறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்தோட செய்யறாங்க? இப்படி நிறைய கேள்விகள் வருது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்கள்கிட்ட கேட்காமலே ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து பேர் எடுத்துட்டாங்க, எங்கள்கிட்ட கேட்காமலே எங்க பேர்ல எங்க எழுத்து போட்டு லிஸ்ட்ல பேர் வந்துடுச்சு, நான் போய் பார்க்கும்போது என் பேர் என்ன இருக்குதுன்னு. ஆனா தேர்தல் ஆணையம் அங்க போய் என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்றத்துல ஆதார் வந்து அதை ஏமாற்றமாக எடுத்திருக்க முடியும். வாக்காளர் அடையாள அட்டை அவங்க கொடுத்தது யாரு? தேர்தல் ஆணையம்.
அதுல கூட டூப்ளிகேட் இருக்கலாம். அப்படி பார்த்தா இந்த நாட்டுல எதுல டூப்ளிகேட் இல்ல? டூப்ளிகேட் எதுல தயார் பண்ண முடியாது? இதே அரசாங்கம் தானே ஆதாரை கட்டாயமாக்கி எல்லாரையும் பேங்க் கணக்குல நீங்க ஆதாரம் இணைக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. எவ்வளவு பேரை நாங்க கஷ்டப்படுத்தணும் வங்கிகள்ல. வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதியாகவும் அதை சொல்றேன். கட்டாயப்படுத்தி அக்கௌண்ட்டை இன்னாபரேட்டிவ் ஆக்கி நீங்க கார்டு எடுத்து கொண்டு வந்து காட்டி அதுக்கு ஜீராக்ஸ் எடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அக்கௌண்ட்டை திருப்பி ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ அந்த ஆதார் செல்லாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்க ஒரு பக்கத்துல என்ன சொல்றது, தேர்தல் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது, உங்க வேலை குடியுரிமையை ப்ரூவ் பண்றது அல்ல, அதுக்கு வேற அமைப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தவும் மாட்டேன்றாங்க. சரி, இந்த வழக்கறிஞர்கள் இடைக்கால தடை உத்தரவு கேட்கலன்னு வச்சுக்கணும். நீதிபதிகளுக்கு நடக்கிறது தவறுன்னு சொன்னாக்கி அதுல உத்தரவு போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. இதை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும், அதனால தற்போதைக்கு நீங்க இதை நிறுத்துங்க அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டுக்கலாம். இப்ப அதான் சார் என்னுடைய கேள்வியே. உச்ச நீதிமன்றம் நீங்க சொல்லுவது போல பல கேள்விகளுமே எழுப்பியிருக்கு. உங்களுக்கு நீங்க குடியுரிமை பரிசோதிக்கிறதுக்கு நீங்க அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அது உள்துறையுடையது. இந்த மாதிரி பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நிச்சயமா பர்த் சர்டிபிகேட் கொடுக்கவே முடியாது, இந்த மாதிரி கடுமையான நீங்க ஷரத்தெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. தீவிரத்தன்மையை உணர்ந்து கொண்டுதான் இந்த வழக்கை அணுகுகிறதா உச்சநீதிமன்றம்ங்கிறது கேள்வியும் முன்வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குல்ல சார்? ஏன்னா ஒரு இடைக்கால தடையை கூட விதிக்க இன்னும் முன் வரல. இன்னும் மீண்டும் நீங்கள் சொல்வது போல ஆதாரையோ ரேஷன் கார்டையோ ஏற்றுக்கொள்ளுங்கள் பரிந்துரை தான் செய்றாங்கன்னா அப்போ தீவிரத்தன்மையை உணரலையா? நீதிமன்றத்தை குற்றம் சாட்டுவது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா சமீப காலத்துல நிறைய கட்டுரைகள் வந்திருக்குது, செய்திகள் வந்திருக்கு, வீடியோக்கள் வந்திருக்கு, நீதிமன்றம் எப்படி செயல்படுதுன்றது. பிரசாந்த் பூஷன் நிறைய பேசியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அவரும் அட்வொகேட். நான் ஒரு வழக்கறிஞர் அல்ல, நான் ஒரு அரசியல்வாதியும் அல்ல, நான் ஒரு அரசியல் விமர்சகர். அரசியலை ரொம்ப கூர்மையா பார்த்துட்டு இருக்கக்கூடியவன். என்னுடைய பின்புலம் தொழிற்சங்கம். தொழிற்சங்கத்தின் மூலமாக நான் போட்ட பல கேஸ் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு, டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்கள் எல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கும் நீதிமன்றங்களிலேயே பல மாற்றங்களை பார்க்கிறோம். இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுக்கு முன்னால இருந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கோர்ட்ல பேசும்போது அருமையான கேள்விகள் கேட்பாரு. ரொம்ப நியாயமா தானே பேசுறாருன்னு தோணும். கடைசியில ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பேசுனதுக்கும் தீர்ப்புக்கும் சம்பந்தம் இல்லாமல் போகும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த ராமர் கோவில் வழக்கு தீர்ப்பை பொறுத்தவரையில என்ன சொன்னாங்க, மசூதி அடிச்சது தப்பு தான், இருந்தாலும் அங்க கோயில் கட்டிட்டு தப்புனா அந்த தப்பு எப்படி நீங்க அங்கீகரிச்சு அங்க கோயில் கட்டுறீங்க? இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி பல தீர்ப்புகளை பார்க்க முடியும். அதனால இப்போ இந்த நீதிமன்றத்தின் முன்னால் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. நீதிக்கு சார்பாக நாம இருக்கிறோமா, இல்ல நாம் அந்த வழியை விட்டு தவறுகிறோமா என்பதை அந்த நீதிபதிகள் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் சிந்திப்பார்கள், நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்கு கொஞ்சம். அந்த நம்பிக்கையோட சொல்றேன் சார். இப்போ எதிர்கட்சிகள் பலரும் வழக்கு தொடுத்திருக்காங்க, மஹுவா மொய்த்ரா இன்னும் பலரும் வழக்கு தொடுத்திருக்காங்க. ஏன் குறைந்தபட்சம் இதற்கு இடைக்கால தடை விதிங்கன்னு கூட யாருமே பெட்டிஷன் போடல? நான் பேசும்போது நீங்களும் அதை குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த புரிதல் கூட எதிர்கட்சியின் இல்லையா? அதுலயே கோட்டை விட்டாங்களா ஆரம்பத்திலே? ஒண்ணு, அவங்களுடைய நோக்கத்தை நாம் குறை சொல்லல. ஆனா அவங்க
தேர்ந்தெடுத்த பாதை நேரடியாக உச்ச நீதிமன்றத்துக்கு போகாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு விவாதங்கள் இருக்கு. ரெண்டாவது, இதுல நீங்க பெட்டிஷனரா இருப்பீங்க, ஆனா யார் முடிவெடுக்கிறாங்க? அந்த வழக்கறிஞர்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு கோர்ட்ல இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப சில முடிவுகளை எடுத்திருப்பாங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் இவங்க ஸ்டே ஆர்டர் கிடைக்காது அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். எப்படினாலும் அவங்க கோர்ட்டுக்கு போயாச்சு. இனிமே இப்ப நீங்க அப்படின்னா நீங்க திருப்பி ஃப்ரெஷ் பெட்டிஷன் போடணும். ஃப்ரெஷ் பெட்டிஷன் போடுற இப்போ ஏடிஆர், அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் ஏராளமான தகவல்களை கொடுத்திருக்காங்க. மீடியாவில் ஒரு வேடிக்கையான செய்தி ஓடிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு நாய்க்கு வாக்காளர் பட்டியல்ல பேர் வந்திருக்கு. போட்டோவும் நாயோட போட்டோ இருக்கு. குத்தா குத்தக்க பச்சே, நாய் நாயினுடைய குழந்தை, இப்படி எல்லாம் போட்டு வந்திருக்குதுன்றத பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் அதை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ தவறு என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரையில இந்த சூழ்நிலையில இன்றைக்கு தேவை என்பது நீதிமன்றத்துல என்ன நடக்குதோ நடந்துட்டு இருக்கு. ஆனால் மக்கள் மத்தியில செய்யக்கூடிய பிரச்சாரமும் எதிர்ப்பு இயக்கங்களும் தான் தீர்வு கொடுக்கும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. விவசாயிகள் போராட்டம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. சமீபத்தில் 1200 நாட்களுக்கு மேல் பெண் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்திய போராட்டம். கர்நாடகாவில் வேற வழி இல்லாம அரசு அவங்க கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு மக்கள் போராட்டத்தின் மூலமாகத்தான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா சார், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் உச்சநீதிமன்றத்துல இப்போ எதிர்கட்சிகள்லாம் நாடி இருக்கிறாங்க. ஒரு தனி மனிதனுடைய கடைசி நம்பிக்கையே நீதிமன்றம் தான். அதனுடைய அந்த நீதியை நம்பிதான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு சஜஷனா சொல்றது மக்களுடைய போராட்டத்தின் மூலியமாகத்தான் இதற்கு தீர்வு காண முடியும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்னென்ன நடவடிக்கைகள் வருகிறது என்று நம்ம பார்ப்போம். நிச்சயமாக ரொம்ப நன்றி சார், உங்களை நேரத்தை பகிர்ந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமைக்கு. நன்றி, வணக்கம். நமது இ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.